என்னால நம்பவே முடியல. நான் பெத்த மகன் அவனு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது எவ்வளவு கோங்கோமா வருது. என் வீட்லயே சூனியத்தை விட்டுட்டு நான் மத்தவங்க வீட்டுல போய் தேடி சூனியம் வைக்க போயிட்டேன். எவ்வளவு பண்ணியா என் பிள்ளைய கவனிக்காம விட்டுட்டேனே நானு. சே, எவ்வளவு அசிங்கமாவும் அவமானமாவும் போயிடுச்சு எனக்கு. எனக்கு தெரியாமையே இந்த எருமை மட்டும் ராஸ்கல் ஆல்ரெடி அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கான். ஒரு வார்த்தை கூட அம்மா கிட்ட சொல்லணும் வைக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு கிடையாது. எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு, இந்த பையன் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இல்லைன்னா ஓவரா துள்ளுவாளாவ. சே, எம்புட்டு பெரிய அசிங்கம் எனக்கு. எல்லாம் நான் பெத்த மகனால வந்துச்சு. சே, இவனை போய் 10 மாசம் தவம் இருந்து பெற்றிருக்கோம் பாரு. இவனை பேசாம கொண்டு போட்டிருந்தாலாவது நம்மளுக்கு நிம்மதியா இருந்திருக்கும் போல. இவனே நம்ம மூஞ்சில கரிய பூசி விட்டுட்டான். இதுல இவனுக்கு சாந்தி முகூர்த்தம் வேற இன்னைக்கு. யாருக்கு தெரியும், அதையும் முன்னாடியே முடிச்சிருந்தாலும் முடிச்சிருந்திருப்பான் அந்த பையன். வெக்கம் கெட்டவன். அடே, நல்ல பிள்ளையாட்டம் நடிக்கிறது. என்ன பண்றது, எங்க அக்கா வளர்ப்பில்ல இதே நல்ல பிள்ளையாட்டம் நடிச்சு ஏமாத்துறது. சரி, அவனை பார்க்கும்போது நினைக்கும் போது கோங்கோமா வருது. நான் தான் இவனை பெத்தேனா இல்ல எனக்கு அவன் மகனா அப்படின்ற அளவுக்கு தோணிருச்சு. எந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்திட்டாவே விடமாட்டேன். என்ன நடந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு குழந்தைங்கிறது பிறக்கவே கூடாது. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்க அக்கா. முதல்ல என் வாழ்க்கையை கெடுத்தா, இப்ப என் பையன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கா. கண் குளிர பார்த்துக்கிட்டு இருந்தும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் எவ்வளவுதான் பிளான் போட்டாலும் அது சொதப்பி போயிடுது. இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்? இந்த வேலை பார்த்துருக்கானா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பான். இப்ப எதுக்கு தனியா இவனுக்கு சாந்தி முகூர்த்தம் வேற கொண்டாடுறாங்க? செம்பா செம்பா வந்துட்டா. செம்பா கொம்பான்ட்டு. செம்பா, என்னக்கா? ஏண்டி, சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, உன் பையனை வழி அனுப்ப வேண்டாமா? இன்னும் என்னடி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? பொண்ணும் மாப்பிள்ளையும் ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு சந்தனம் குங்குமம் போட்டெல்லாம் வைக்க வேண்டாமா? ஆமா, எல்லாத்தையும் முடிச்சிருப்பான். இப்ப சந்தனம் குங்குமம் வைக்கிறது தான் குறையா போயிடுச்சு பாரு. என்னடி நான் பேச பேச உம்முன்னு இருக்க? சும்மா போக்கா, வாயை கிளறாத. ஏண்டி, என்னாச்சு? கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இன்னும் என்ன உனக்கு கோவம்? என் கோவம் கல்யாணத்தினால இல்ல, வேற என்ன கோவம்? இந்த பயலுக்கு நீ நல்ல வேண்ட சர்டிபிகேட் கொடுத்த பாரு, அதுதான் எனக்கு கோவம். ஏண்டி, அவன் என்ன பண்ணா உனக்கு தெரியுமா? அவன் ஆல்ரெடி ஜீவாவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கான். ஓ, இந்த விஷயமா? என்ன, உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும்டி, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி முடிச்சோன்னே என்கிட்ட வந்து சொல்லிட்டான். இல்ல, நான் தெரியாம தான் கேட்குறேன். அவனுக்கு நீ அம்மாவா இல்லை நான் அம்மாவா? நீ தாண்டி அம்மா. அப்ப என்கிட்ட தானே வந்து சொல்லியிருக்கணும், உன்கிட்ட சொல்லியிருக்கான். நீ அம்மா மாதிரி நடந்துக்கல, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா எப்படி அவன் சொல்லுவான்? எனக்கு அப்ப கோவம் தான். அதுக்கப்புறம் அமைதியா ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்டேன். நீங்க பண்ற மாதிரி தெரியல, அதனாலதான் அப்படின்னு சொன்னான். சரி, எப்படியாவது உன்னை சம்மதிக்க வைக்கணும் தான் இவ்வளவு தூரம் நாடகம் ஆடணும். அட பாவிகளா. சரி விடு செம்பா, ஊரடியா தாலி கட்டணும்னு ஜீவா ஆசைப்பட்டுச்சு, அதனாலதான். இல்லைன்னா அப்படியே விட்டுருப்போம். அதான் இப்படி தடபுடலாம் மண்டபம் கூட்டி கல்யாணம்லாம் பண்ணது. சரி செம்பா, சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம வா, சந்தன குங்குமம் போட்டு வைக்கணும்ல. இல்ல, நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒன்றும் இல்லாத சந்தன குங்குமம் பொட்டு வைக்கிறதுக்கு மட்டும் என்னை கூப்பிடுவியா? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, என் பையன் என்கிட்டே சொல்லலை, உன்கிட்ட சொல்லியிருக்கானா? நீ ஓடி வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? உன்னை யார் என்கிட்ட இருந்து மறைக்க சொன்னது? எல்லா கமுக்கமான விஷயத்த நீ வச்சிருப்பியா, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு என்னைய கூட்டிட்டு வந்து வைப்பியா? அதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? செம்பா, உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ. பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க, நம்ம கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லேயே இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லுங்க. எப்போ நம்ம அவங்களுக்கு அகேன்ஸ்டா மாறுறோமோ அப்போ அவங்க நம்ம கிட்ட இருந்து சொல்றதுக்கு மறப்பாங்க. இது எல்லா அம்மாவும் மாமியாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதும், குடும்பம் நல்லபடியா இருக்கும். நீ புரிஞ்சுக்காம வல்லு விழுந்துகிட்டே இருந்த, எனக்கா இருந்தாலும் நீ இன்னொரு பொண்ணுக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணி வைப்பல்ல, அதான் அவனுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அவனும் உன்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் நல்ல பையன். இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆயிருக்கே, ஒரு நாள் கூட அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை தெரியுமா? உன் பையனை நீ நல்ல பையனா தாண்டி வளர்த்துருக்க. எவனும் இந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டான். பண்றதையும் பண்ணிவிட்டு பேச்சப்பாரு. சரி வாடி, பேசிக்கிட்டே இருந்தா முகூர்த்த நேரம் ஓடி போயிடும். ஆமா, இப்ப நான் வந்து பொட்டு வைக்காம அவன் போகவே மாட்டான்னு சொன்னான் பாரு. நீ ஏன் எல்லா சடங்கையும் பண்ணிட்டு என்ன மேலாம் கூப்பிடாத. அப்படியா? சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எல்லாம் எப்படி இருக்காங்க பாருப்பா. ஒரு வார்த்தை தான் கூப்பிட்டா, ஏன் இன்னும் 2 வாட்டி கூப்பிட்டா வரப்போறேன். வரலன்னு சொன்னது ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு போயிட்டா.
எனக்கே டவுட்டா இருக்கு, அவனை நான் தான் பெத்தேனா இல்லை எங்க அக்கா பெத்துச்சான்னு. இவங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு மண்டவலி வந்ததுதான் மிச்சம். நம்ம உயிரோட இருக்கணும்னா பேசாம படுத்து தூங்கினாதான்ப்பா ஆச்சு. எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். எப்படியே முன்னாடியே எல்லாம் நடந்திருக்கும். இவன் சும்மா பீலா விடுறான். என் பையனாச்சு இந்த மாதிரி பண்ணாம இருக்கலாதாச்சு. சரி ஜீவா. சொல்லுங்கம்மா. இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு நானும் அப்பாவும் ஊருக்கு போலான்னு இருக்கோம். ஏமா ஊருக்கு போய் என்ன பண்ண போறீங்க? இன்னும் ஒரு 2 மாசம் இங்க இருந்துட்டு போலாம்ல. இங்க வந்தே ரொம்ப நாள் ஆச்சு ஜீவா. வயல்வெளியெல்லாம் இருக்கு, அதை போய் பார்க்கணும்ல. அப்படியா? வயல்கிட்ட நேத்தே சொல்லிட்டேன். சரிங்கம்மா. அப்ப எப்ப கிளம்புறீங்க? இன்னும் ஒரு 3 நாள்ல நாங்க கிளம்பிடுவோம். சரிங்கம்மா. அப்பா எங்க காணவே காணா? அப்பாவுக்கு சுகர் இருக்குல்ல, அதனால மாத்திரையை போட்டுட்டு படுத்துட்டாருமா. சரிங்கம்மா. என்ன ரத்னம், செம்பாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். அவ வர முடியாதுன்ட்டா. ஒரே டயர்டா இருக்கு போல பாவம். அத்தை எப்படி வருவாங்க? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. எப்படி களைச்சு விடலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பெத்த பையன் சடங்குக்கே வரலன்னா என்ன ரத்னம்? எடுங்கக்கா, சடங்கு தானே, நம்ம பொட்டு வச்சு பூ வச்சு அனுப்பி வைப்போம். அதுவும் இல்லாம அவ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது இப்பதான் தெரியும் போல. அப்படியா? அதனால கொஞ்சம் கோவமா இருக்கா. சரி பின்ன, அப்ப நம்மளே பொண்ணு அனுப்பி வச்சிருவோம். சரிங்கக்கா. ஜீவா. சொல்லுங்க ஆண்டி. உங்க மாமியார் வரலன்னு நினைக்காத, அதான் நீங்க இருக்கீங்களே ஆண்டி. சரிம்மா, நல்லபடியா சீக்கிரமா எங்களுக்கு ஒரு பேரம் பேத்தியை பெத்து கொடுத்துரு. கண்டிப்பா ஆண்டி. அடுத்த ப்ராசஸ் அதுலதான் இறங்க போறோம். சரி ஜீவா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார நீ ரூம்குள்ளார போயிடு. என்ன, உனக்காக ராஜா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சரிங்க ஆண்டி. தாங்கள தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தாங்கள தா தின்ன கதின்ன. அட பாவிகளா, யாருடா இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணது? உண்மையாலுமே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டா? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. இது ஜீவா ரூம் தானே? அப்ப யாரு இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணிருப்பா? வேற யாரு? நான் தான். என்னடா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இருந்தாலும் மேல கொஞ்சம் பல்பு தொங்கிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ரோஸை விட மல்லிகைப்பூ போட்டிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். மல்லிகைப்பூவோட விலை கிலோ 1000 ரூபாய். என்ன, 1000 ரூபாயா? பரவாயில்ல, வாங்கி போட்டுருக்கலாம்ல. நீ போடுவ, அப்புறம் உங்க அம்மா என் பையனோட காசு கரைக்கிறா அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுவாங்க. எனக்கு தேவையா? சரி சரி, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எந்த வீட்லயாவது இந்த சம்பவம்லாம் நடந்திருக்குமா? என்ன சம்பவம்? எல்லார் வீட்லயும் இந்த நடக்கிறது தானே. அடைச்சி, நான் அதை சொல்லல. வேற என்னடி சொன்ன? கல்யாண பொண்ணே ரூமை டெக்கரேட் பண்றது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? உன் ரூம் தானே, நீ தான் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கணும். சொல்லுவப்பா, ஏன் சொல்ல மாட்டேன்? ஆமா, எங்க உன் கையில பால் சொம்பெல்லாம் காணா? பால் சொம்பா? ஆமா, நான் நிறைய படத்துல எல்லாம் பாத்திருக்கேனே. என்ன பாத்திருக்க? கையில பால் சொம்பெல்லாம் கொடுத்து விடுவாங்க, பாலெல்லாம் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எங்க காமிக்கிறாங்க? சும்மா பூவையும் வண்டையும் பட்டர்ஃப்ளையும் காமிப்பாங்க. ஒருவேளை நைட்டு ஃபுல்லா பூவையும் வண்டையும் பட்டர்ஃப்ளையும் பாத்துக்கிட்டே இருக்கணுமோ? அதான் ரூம் பூரா பூவா அலங்கரிச்சிருக்காங்களோ என்னமோ. என்னடி முறைக்கிற? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது? சரி விடு, பால் சொம்பையே மறந்த. வீட்டுல பால் இல்லையா? காய்ச்சிட்டாவது எடுத்துட்டு வாடி. டேய், அவங்க கொடுத்து இல்லடா. அவங்க கொடுக்கலன்னா என்னடி, ரூமை டெக்கரேட் பண்ண மாதிரி பாலையும் காய்ச்சிருக்கலாம்ல. என்ன ரொம்ப முறைக்கிறா? நம்ம டெக்கரேஷன் பண்ணதை பத்தி உயர்வா பேசி அவளை ஜாலி பண்ணிடுவோம். அந்த ஹார்டின்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன் ஜீவா? என்ன ஏண்டி, உன் புருஷன் ஆசையா கூப்பிடுறேன் என்னங்க மாமா அப்படின்னு கூப்பிட மாட்டியா? என்ன மாமா? ஆமா, இந்த லவ் ஹார்டின்லாம் நீயாவா ஊதுன? சபா, நான் ஊதலடா எருமை. அதான் பம்ப் இருக்குல்ல, அதுல வச்சு அடிச்சு கொடுத்தாங்க. அப்படியா? நான் கூட நீயே ஊதுனியோன்னு நினைச்சேன். பேசாம உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு ஊதி பரலோகம் போயிருக்கலாம். என்னடி இப்படிலாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? கல்யாணம் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ளார வந்தாச்சு. ரொம்ப வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கியே தவிர வேற ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறியே. ஜீவா கள்ளி, சிரிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரிங்க வா. வரமாட்டேன். வாடி. வரமாட்டேன், போடா. ஒன்னும் பண்ண மாட்டேங்கிற, அப்ப வானா கூப்பிட்டா வர மாட்டேங்கிற. டேய் லூசு, பொண்ணுங்கன்னா அப்படிதான் வெக்கப்படுவாங்க. இது கூட உனக்கு தெரியாது? நான் எத்தனை பொண்ணுகிட்ட போய் பார்த்தேன், என்கிட்ட சொல்ற? சரி, உன்கிட்ட ரொமான்ஸ் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம்டா. இது போதுமா? ஜீவானா ஜீவாதான் தங்கம்.
டேய் ராஜா, சொல்லுடி. நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். அதுக்கு என்ன, 100 வருஷம் தானே. இப்பதாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்காக ஒரு குழந்தை அது மட்டும் வந்துருச்சுன்னா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க அம்மாவே எனக்கு பிறக்கணும்டா. என்னடா ஒன்னும் பேச மாட்டேங்கிற? ஆமா ஜீவா, நீ வைத்தியர் கொடுத்த மருந்து சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு சாப்பிட்டியா இல்லையா? ஏண்டா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட், இன்னைக்கு எப்படி நான் சாப்பிட்றது? ஏய், மருந்து சாப்பிடாம எதுக்கு வர? போடா, மருந்து சாப்பிட்டா தூக்கமா வருது. இன்னைக்கு போய் யாராவது தூங்குவாங்களா? லூஸ் மாதிரி பேசாத. வைத்தியர் விடாம சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. நீ கண்டிப்பா மருந்து சாப்பிட்டே ஆகணும். போடா, ஏன்டா என்னை போட்டு இப்படி வற்புறுத்துற? அந்த மருந்து கசக்குது தெரியுமா? நானுமே டெய்லி நைட்டு மென்னு முழுங்க காட்டி வாந்தியே வந்துருது. கசப்பு உனக்கு நல்லதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. மருந்தை விடாம சாப்பிடு, அப்பதான் உன் உடம்புக்கு நல்லது. இப்பதான் நீ என்னோட பழைய ஜீவாவா வந்திருக்க. இது அப்படியே நிரந்தரமா இருக்கணும்ல. சரி சாப்பிட்றேன். நீ போய் சாப்பிட்டு வா, நான் இங்க உட்காந்துருக்கேன். என்ன? சரிடா, சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வந்துடுவேன். நீ தூங்கிடாத. இல்ல, நான் தூங்க மாட்டேன். உனக்காக வெயிட் பண்றேன். சரிடா. ஜீவா, ஐம் சாரி ஜீவா. நீ அந்த மருந்து சாப்பிட்டா தூங்கிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மருந்து சாப்பிடலன்னா உன உடம்பு கெட்டு போயிடும். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை விட எனக்கு உன் உயிர் தான் முக்கியம். அந்த வைத்தியர் அப்பவே சொன்னாரு, நீ தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது தம்பின்னு. ஏன்னா உனக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கான். அப்படியே நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்தாலும் உன் கர்ப்பப்பை அதை ஏத்துக்காது. உனக்கு என்ன முடியாம வந்து நீ சாகிற நிலைமைக்கு போயிடுவேன்னு அந்த வைத்தியர் சொன்னாரு. உன்னைய மீட் எடுக்கணுன்றதுக்காக தான் நானும் உன்கிட்ட கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சா நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ ஒதுங்கி போயிருப்ப. ஏன்னா அவ்வளோ நல்லவ நீ நல்லா தான் இருந்த. யாரோ பண்ண சதியால உன் உடம்பு இந்த அளவுக்கு வீக்கா இருக்கு. அவங்க பண்ண தப்புக்காக நான் உன்னை இழக்க மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எனக்கு நீ தாண்டி முக்கியம். உன்னைய நான் எப்போதும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு தான் ஜீவா ஆசைப்படுறேன். எனக்கு எதுவும் தெரியாம இல்ல. எங்க நான் ஆம்பளைன்ற வீரத்தை உன்கிட்ட காமிச்சு உனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாதுடி. நல்லதோ கெட்டதோ நீ என் கூட சந்தோஷமா இருக்கணும். நீ கிடைச்ச போது எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்ததுடி. ஆனா வைத்தியர் எப்ப அந்த மாதிரி சொன்னாரோ அதை நான் கேட்டதுல இருந்து மனசுல போட்டு புழுங்கி அழுதுகிட்டே தான் இருக்கேன். வெளியில உனக்காக நான் சிரிச்சு விளையாடுறேனே தவிர என் மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு மட்டும்தாண்டி தெரியும். இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே நான் சொல்லலை. ஏன்னா உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்படி பிரச்சனை இருக்கும்போது உன்னைய விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எங்க அம்மா கிட்டே என்னால சொல்ல முடியல. ஏற்கனவே நீ வேணாம் ராசி இல்லாதவன்னு சொல்லியே என்னை கல்யாணம் பண்ண விடாம வச்சிருந்தாங்க. இப்ப குடும்பத்துக்கு வாரிசு இல்லைன்னு நினைச்சா அவங்க கண்டிப்பா உன்னை என்னையோட சேர்த்து வைக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லல. இந்த விஷயம் உனக்கே கூட தெரியாது. கண்டிப்பா உனக்கு சரியாயிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்டி. என்னைக்காவது உண்மை தெரிஞ்சு நீ என்னை விட்டு போயிடாதடி. நீ இல்லாம நான் இந்த உலகத்துல வாழவே மாட்டேன். நீ தான் ஜீவா என்னோட உலகமே. எனக்கு குழந்தை பெத்துக்கிறத விட நீ தாண்டி முக்கியம். என்னடா ராசு சொல்ற? ஆமா சின்னம்மா, அந்த முருகானந்த ஐயா தான் சொன்னாரு. ஏண்டா கடல் மாதிரி அம்புட்டு சொத்து இருக்கும்போது இந்த பயலுக்கு எதுக்கிட்ட தேவையில்லாத வேலை? எனக்கும் முதல்ல அப்படிதான் சின்னம்மா தோணுச்சு. முரளி இந்த மாதிரி வேலைக்கு போறது நல்லது தானே சின்னம்மா? எனக்கு தெரிஞ்சு இது கஸ்தூரிக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கே தெரியல. அவ எப்படி இப்படி விட்டுக்கிட்டு அமைதியா இருக்கா? ஒத்த பையனை பெத்து வச்சிருக்கா. அவனுக்காக தானே இம்புட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்கா. 8 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்கு. இந்த பையன் எதுக்கு கூறு கட்டு போய் வேலையெல்லாம் போய் செய்யறான்? அருவம் அந்த ஆளுகிட்ட. அந்த ஆளு நேத்து நான் ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் பார்த்து பேசுறேன். அப்படியா? அந்த கடவுளியா தானே வரணும். அப்ப நான் கூட பார்த்தேன், முரளி அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏண்டா நீ இப்ப பொண்ணு கட்டி கொடுக்க போற, இப்ப எதுக்குடா இவனுக்கு வேண்டாத வேலை? இப்படி வேலை பார்த்தா மட்டும் உன் பொண்ணு ஒத்துக்க போறாளா என்ன? எனக்கு என்னமோ அவர் இந்த மாதிரி உழைச்சு சம்பாதிக்கிறது நல்லது தானே சின்னம்மா. கீதா வேலைக்கு போறா, அப்புறம் இவன் மட்டும் வீட்டுல இருந்துட்டு என்ன பண்ணுவான்? அதனால இவனும் வேலைக்கு போறானோ என்னமோ. எனக்கு தெரிஞ்சு கஸ்தூரி இதெல்லாம் நடத்த விட்டுருக்கவே மாட்டான். அவங்க அப்பே குமாரசாமி இருக்கான்ல, அவன் தான் இந்த மாதிரி மூட்டி விட்டு அவன் பையனை வேலைக்கு அனுப்புறானோ என்னமோ. மகனுக்கு நல்ல புத்தி தானே சின்னம்மா சொல்லியிருக்காரு. அட போடா,
தேவையில்லாத வேலை இவன் பண்றது. அவனுக்கே கோடிக்கணக்கில் சொத்து கொடுக்கும்போது இவன் இன்னொருத்தவங்கள்ட்ட கீழே வேலை பார்க்கணுமா? இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. எல்லாம் அவன் அப்பன் புத்தி. அவன் இப்படி வேலை பார்த்து தானே பொழைக்கிறான். எது என்னமோடா, நான் கஸ்தூரி கிட்ட போன் அடிச்சு கேக்குறேன், ஏன்டி உன் புள்ள என்ன வேலைக்கு போறானா என்ன ஏதுன்னு. சரி சின்னம்மா, நீ கேளு. வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். எந்த விஷயத்தையும் நம்ம வீட்டுல ஒருத்தி இருக்காளே அவகிட்ட சொல்லிடாதடா. அவ சரியான ஓட்டவாயி. எனக்கு தெரியும் சின்னம்மா, நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? சரி பின்ன அப்ப கிளம்புடா. இந்த பயலுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கோடி கணக்குல சொத்தை வச்சுக்கிட்டு இவன் போய் இன்னொருத்தங்கிட்ட கீழே வேலை பார்க்கறான். சரியான லூசு பயலா இருப்பான் போல. இதை எப்படி கஸ்தூரி விட்டாங்கிறதா எனக்கு தெரியல. என்ன ஏதுங்கிறத கேட்கணும். என் மகன் கிட்ட எனக்கே தெரியாம என்னை பத்தி குறப்பாடி இம்புட்டு தூரம் கொண்டு வந்திருக்க. எனக்கே தெரியாம ஒரு நல்ல பாம்புக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து விட்டுருக்கேன். பாம்பு அதோட தன்மையை தானே காமிக்கும். எவ்வளவு சோறு போட்டாலும் நன்றியே இருக்காத நன்றி கிட்ட நாய்ங்க இதெல்லாம். முரளி இந்த அளவுக்கு பேசுறான், ஆட்டம் போடுறானா, அதுக்கு காரணம் இந்த ஆளுதான். இந்த ஆளை சரி கட்டுனா அவனும் வலிக்கு வந்துருவான். யோ என்ன இங்கதான் நின்னுகிட்டு இருந்தான்? யோ ஒன்னதான் என்ன கூப்பிட அமைதியா இருக்கான்? யோ குமாரசாமி, என்ன என்ன கூப்பிட திமுற நின்னுகிட்டே இருக்க? வந்து என்னமான்னு கேட்காம என்னன்னு கேக்குற? என்ன உனக்கு பயம் விட்டு போச்சா? சோபா, இப்ப என்ன வேணும் உனக்கு? அதை சொல்லு முதல்ல. எதுக்காக என்னை கூப்பிட்ட? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னைதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் செல்லம். என்ன நக்கலா? நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். இதுக்கு நக்கல் நான் பேர் வச்சிருக்காங்க. இப்ப என் செல்லத்துக்கு என்ன வேணும்? காலையில பசிக்குதோ? உனக்காக பூரி மசாலா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டுமா? நானும் தின்னி பண்டாரமா தின்னுகிட்டே இருக்கிறதுக்கு? அப்ப வேண்டாமா? சரி, அப்ப எனக்கும் என் மகனுக்கு மட்டும் சுட்டு வைக்கிறேன். யோ நல்ல வாயில வந்துருயா. என் காசை வாங்கிட்டு நீ உன் மகனை மட்டும் கூத்தடிக்கிறீங்களா? என்னைய பட்டினி போட்டு நீங்க மட்டும் சாப்பிடுவீங்க. என்னம்மா அது? இப்பதானே உன்கிட்ட கேட்டேன் உனக்கு வேணுமான்னு. நீ தானே சொன்ன வேணான்னு. அதனாலதான் நாங்க 2 பேரும் சாப்பிட போறேன்னு. இதுல என்ன குத்தம் கண்டுபிடிக்கிற? வேணும்னா சொல்லு, உனக்கு 10 பூரி சுட்டு வைக்கிறேன். இவகிட்ட இப்படி பேசினாதான் வேலையே நடக்கும்.